வர்ணம் ஏன் முதல்ல பாடணும், அதை ஏன் மாற்றி பின்னாடி பாடக்கூடாது அப்படின்றீங்க? அரௌண்ட் 2002-2003 தான் ஐ திங்க் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கச்சேரியோட ஸ்ட்ரக்சரை பற்றி சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இந்த 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 ஒரு மாற்றத்துக்கு நான் எப்போதும் சொல்லுவேன், இசை தான் காரணம்னு சொல்லுவேன். ஓகே. இப்போ ஒரு கச்சேரி பாடின்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், கச்சேரியில் இப்போ பாடின்னு இருக்கோம், நம்ம என்ன யோசிப்போம் ஃபஸ்ட்டு வந்துன்னா, அந்த ஒரு கச்சேரி கர்நாடக இசையோட ராகங்கள், தாளங்கள், வடிவங்கள், அதை பற்றி ஒரு கம்ப்ளீட் கமாண்ட், அது ஓரளவுக்கு நம்ம பிடியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு கண்ட்ரோலில் இருக்குது. அதில் ஒரு பர்ஃபெக்ஷன் ஒன்று தேடும். அதுதான் ஒரு உயர்ந்த ஒரு ப்ரெசன்டேஷன்னு நம்ம ரொம்ப நாள் நினச்சிட்டு இருப்போம். இதில் தவறு கிடையாது, இது ஓரளவுக்கு கரெக்ட். ஆனால் அதை மீறி சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று நடக்கும். அது எப்போ நடக்கும்னா, இந்த கண்ட்ரோல்னு கையில் வச்சுருக்கேன்ல, அது விட்டு போயிடும். ஓகே. அதாவது நீ எப்படி டைட்டாக பிடிக்கிற பார், இப்போ ராகம் பாடுறேன் பார், இந்த சங்கதி எனக்கு வருது அப்படின்னு ஒரு டைட்டாக பிடிக்கிறோம். அது ஓரளவுக்கு ஒரு ஆணவத்தோடு தான் நடக்கிறது அந்த விஷயம். அதில் 2 விஷயம் இருக்குது. நீங்கள் இசையும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஆடியன்ஸும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஞாபகம். எஸ் எஸ் கரெக்ட். ரெண்டும் நடக்கிறது. கரெக்ட். இதில் ஒரு பயங்கர ஹை இருக்குது, டவுட்டே கிடையாது. சில தரம் இது சடனாக விட்டு போயிடும். ஆனால் அது விட்டு போனப்பனும் ஒரு சங்கீதம் கிடைக்கும் பாருங்கள், அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு சேலஞ்ச் ஆகிடுது. ஓகே. இது எனக்கு இல்லாஜிக்கலாக இருந்தது. ஸோ அதுதான் என் ஃபஸ்ட்டு தேடல். அதுலேருந்து தான் சரி ஏன் கச்சேரின்னு ஒன்று பாடுறோம், கச்சேரி இப்படி தான் பாடணும்னு யார் சொன்னாங்க, இப்படி பாடினா தான் கர்நாடக இசையான கேள்விகள் ஆரம்பிச்சிது. ஸோ அப்புறம் அந்த கச்சேரி ஃபார்மேட்டை நான் விளையாட ஆரம்பித்தேன். அப்போ தான் வர்ணம்ன்றது எவன் சொன்னால் முன்னாடி தான் பாடணுன்னு. ஓகே. அது இவ்வளோ அழகியல் இருக்குது, அது ஏன் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேங்கிறோம், அது தூக்கி நடுவில் பாடி அது இன்னும் பெருசாக பாடலாமே அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். வயலினை ஏன் சைடில் வைக்கணும், பக்கவாத்தியம் அது அப்புறம் வந்தது. ஸோ இது டெவலப் ஆக ஓகே. நான் கச்சேரி பாடுற முறையே மாற்றினேன். இப்போ என்னெல்லாம் பேசுகிறாங்க என்னை பற்றி, அப்போ இதுதான் பிக்கெஸ்ட் கான்ட்ரவர்சி கர்நாடக இசை உலகத்து உள்ள வெளி உலகத்துக்கு தெரியாது. 100 வருஷம் இருக்கிற அந்த ஒரு மரபை இவன் கெடுக்கிறான், உடைச்சிட்டான், இதுதான் கர்நாடக இசை அப்படின்லாம் நிறைய பேசினாங்க. ஓகே. நிறைய பேர் வந்து திருப்பியும் கேட்கவே முடியாது, கச்சேரி கேட்ட மாதிரி இல்லை உங்கள் கச்சேரி கேட்டால் நீங்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க, இப்படி நிறைய தாக்குதல் கிரிட்டிசிசம் எல்லாம் நடந்தது.